வணக்கம். பெருந்தலைவர் காமராஜரை தொடர்ந்து ஆளுமையின் அடையாளமே நாடார் இனம்தான் என்பதை மீண்டும் நிரூபித்து வரும் நம் குல கொழுந்துகளின் பணி உலகமே வியக்க சிறக்கட்டும். அன்று ஐயா வைகுண்டர் சொன்னது இன்று நடந்து வருகிறது என்பது உண்மை. அகில திரட்டை அறிவோம், சீமயம் பத்தாரும் சொல்லொன்றுக்கு உள்ளாக்கி மேன்மை சான்றோருக்கு முந்திரி செங்கோல் கொடுத்து தாழ்வில்லா சான்றோரை தற்பதி மீதில் வைத்து ஆள்வதும் நிஜமே என்று அன்று சொன்னது பலிக்க இன்று காண்கிறோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்கும் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்த டாக்டர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு தமிழ்நாடே பெருமை கொள்கிறது. அவர்களுக்கு நாடார் மகாஜன சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்காட்டுவிளை கிராமத்தைச் சேர்ந்த வண்ணைய பெருமாள் தங்கம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த திரு நாராயணன் கீழக்காட்டுவிளை அரசு தொடக்கப்பள்ளியில் படித்தார். ஆத்திக்காட்டுவிளை ஊராட்சியில் உள்ள சியோன்புரம் சிஎஸ்ஐ பள்ளியில் உயர்நிலை படிப்பை முடித்தார். நாகர்கோவில் அருகே உள்ள கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ படித்தார். கோராக்பூர் ஐஐடியில் கிரையோஜெனிக் இன்ஜினியரிங் பிரிவில் எம்டெக் பயின்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் PhD முடித்துள்ளார். 1984 ஆண்டு முதல் இஸ்ரோவில் பணியாற்றி வருகிறார். இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தில் பணியாற்றி வரும் நாராயணன் சுமார் 40 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். இவர் ஏவூர்தி விண்கல உந்து விசை அமைப்புகளில் நிபுணத்துவம் பெற்றவர். PSLV, CS5T, சூரிய ஆய்வுக்கான ஆதித்யா, GSLV, MK3, சந்திரயான் 2 மற்றும் சந்திரயான் 3 திட்டங்களிலும் சிறப்பான பங்களிப்பினை வழங்கியுள்ளார். திருவனந்தபுரத்தில் உள்ள திரவ உந்துவியல் மையத்தின் இயக்குனராக உள்ளார். இவர் பெற்ற விருதுகள் ஏராளம். இந்திய விண்வெளி சங்கத்தின் தங்கப்பதக்கம், ஏவூர்தி தொடர்புடைய தொழில்நுட்பங்களுக்கான இந்திய விண்வெளி சங்க விருது, இஸ்ரோவின் சிறந்த சாதனையாளர் விருது, செயல்திறன் சிறப்பு விருது, குழு சிறப்பு விருதுகள், சத்யபாமா பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம், இந்திய தொழில்நுட்பக் கழகம் காராக்பூர் 2018 புகழ்பெற்ற முன்னாள் மாணவர் விருது, பொறியாளர்களின் தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தின் தேசிய வடிவமைப்பு விருதினை 2019 பெற்றுள்ளார். வான்வழி தொலையளவு இந்திய சமூக தேசிய வானூர்தி பரிசினை 2019 பெற்றுள்ளார். இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டதை குறித்து உயர் திரு நாராயணன் அவர்கள் பேசுகையில், இந்தியாவுக்கான தெளிவான பாதை எங்களிடம் உள்ளது. எங்களிடம் சிறந்த திறமை இருப்பதால் இஸ்ரோவை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்வேன் என்று நம்புகிறேன் என நாராயணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.